வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் எஸ் ராஜமௌலி, ஸ்க்ரீன் பிளே எஸ் ராஜமௌலி, ஸ்டோரி விஜேந்திர பிரசாத் அவரோட ஸ்டோரியில், சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டனா கே செந்தில்குமார் அவரோட சினிமோட்டோகிராஃபியில், விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஸ்ரீனிவாச மோகன் அவங்களோட விசுவல் எஃபெக்டில், எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் அவங்களோட எடிட்டிங்கில், மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா கீராவாணி அவங்களோட இசையில், நம்ம பிரபாஸ், ராணா ரகுபதி, அனுஷ்கா, தமனா, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ், நாசர் மற்றும் பலர் நடித்து எத்தனை வருஷம் 2015 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி 158 நிமிடங்கள் ஓடக்கூடிய தெலுங்கு படமாக வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளிவந்த பாகுபலி, அமரேந்திர பாகுபலி அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்து பார்த்தா வந்திருக்குது. பழைய ராஜா காலத்து கதையே, பல ராஜா பேஸ் பண்ணி கதைகள் படம் நிறையா வந்திருக்கு. ஆனால் ஒரு கற்பனை கதைக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இவ்வளோ வரவேற்பு வரும். படத்தில் பிரம்மாண்டம்னா என்ன, பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்ட படங்கிறத படத்தில் சொல்லாமல் காட்டியிருப்பார் நம்ம ராஜமௌலி சார். படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க, நார்மலான ஒரே ஒரு சின்ன கதை தான். ஆனால் கதை சின்னதாக இருந்தாலும் கதைக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே, கதைக்கு தேவையான ஒரு பில்டப்பு, இந்த கதாநாயகனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளே வந்து பார்த்துக்கிட்டால் நம்ப வைக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தால், ஆடியன்ஸை கட்டி போட்டால் அந்த படம் வெற்றி. இந்த படம் அதே மாதிரி வெற்றி பெற்ற படம் தான். படத்தோட கதை என்னென்னா, நம்ம பிரபாஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தீவில் இருக்கா. அப்படி ஆரம்பமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அம்மா வந்து பார்த்துக்கிட்டோன்னா மேலே மலையிலேருந்து குதிக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் மலையிலேருந்து குதித்து வராங்க, கையில் ஒரு குழந்தையோடு வராங்க. அந்த கை குழந்தையோட வராங்க. அந்த நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டோன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அம்பை விட்டு கொண்டு போடுறாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துக்கிட்டோன்னா செத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா மேலே மலை கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு ஆற்றோட வரும்போது கீழே இருக்க மலைவாழ் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டா அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அந்த அம்மா சாகும்போது பார்த்துக்கிட்டா மேலே மலையை காட்டி சாகுது. ஆனாலும் அவங்க வந்து பார்த்தா அவங்களோட குழந்தை இல்லாதனால அந்த குழந்தை அவங்களே வளர்க்க முடிய மாட்டாங்க. நாளடைவில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி அந்த மலைக்கு மேலே ஏறணும் ஆசைப்படுது. அப்படி மலைக்கு மேலே ஏறணும் ஆசைப்படுற குழந்தை மலை மேலே ஏறிச்சா. அந்த மலையில் என்னென்ன இருக்குது, அந்த மலையில் என்னெல்லாம் நடக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா வந்து பார்த்துக்கிட்டனா கட்டி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த அனுஷ்கா சர்மா வந்து பார்த்துக்கிட்டனா யார், இந்த அனுஷ்கா சர்மாவுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அனுஷ்கா சர்மா ஏன் அப்படி கட்டி போட்டிருக்காங்க, இந்த அனுஷ்கா சர்மாவை அப்படி கட்டி போட்டிருக்கவங்கள காப்பாற்றணும் ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது. அந்த கூட்டம் யார், அந்த கூட்டத்துக்கும் அனுஷ்கா சர்மாவுக்கு என்ன சம்மந்தம், அந்த கூட்டத்துக்கும் பிரபாஸுக்கு என்ன சம்மந்தம். இதில் வந்து பார்த்துக்கிட்டா அனுஷ்கா சர்மா காப்பாற்ற ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டா தமனா இருக்காங்க. அந்த தமனா வந்து பார்த்துக்கிட்டா இவர் வந்து பார்த்துக்கிட்டா கண்டதும் காதல், பார்த்தோன்னே காதல் பண்ணுற. அப்படி அந்த காதலில் வந்து பார்த்துக்கிட்டா ஜெயிச்சாரா இல்லையா. எல்லாத்துக்கும் மேலே அந்த அனுஷ்கா சர்மா இருக்க இடத்துல வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சத்யராஜ் வந்து பார்த்துக்கிட்டா இருக்கா. அப்படி சத்யராஜ் வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டா என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டா அடிமையாகவே இருந்தாலும் விஸ்வாசி ராஜா வந்து பார்த்துக்கிட்டா என்ன தான வழியாக வந்து பார்த்துக்கிட்டா குடும்பம் பட்டாலும் அவர் வந்து பார்த்துக்கிட்டா மீறாத ஒரு விசுவாசி. அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அவர் வந்து பார்த்துக்கிட்டா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பல பிரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கதை பிரியுது. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துக்கிட்டா கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம பாகுபலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டா கொலைப்படுறா. அப்படி நம்ம பிரபாஸ் வந்து பார்த்துக்கிட்டா ஒருத்தர் இன்னொரோட பையன், அவரை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொல்ல முடியாது, ஆனால் அவரவே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஆள் கொல்றா. அப்படி அந்த ஆள் ஏன் கொண்டான் அப்படின்னோட கதை முடியுது. அந்த கதையை நான் அந்த முடிவோடு வந்து படம் அந்த செகண்ட் படம் நல்ல ஹைப்புக்கு கிரியேட்டாக இருக்குது. அதான் இந்த படம் வரக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமே. பாகுபலியை ஏன் கட்டப்பா கொன்னா அந்த ஒரே ஒரு பாயிண்டை வச்சு ரெண்டாவது படம் லீடு கொடுத்தாங்க. படம் செம்மையான ஹிட்டு.
படத்தில் வந்து பார்த்தா பிரம்மாண்டம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் படத்தில் காட்டிப்பா ராஜமௌழி அந்த காலத்து அரண்மனை அப்படியே இருக்கும். வில்லனுக்கு கொடுக்குற இன்ட்ரோ, ராணா டகுபதி கொடுக்குற இன்ட்ரோ, ராணா டகுபதி வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வில்லன், ரொம்ப கொடூரமான வில்லன் அப்படின்ட்டு அவரை இன்ட்ரோ பண்ணுற விதமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். யாருக்குமே அடங்காத ஒரு காட்டு எருமையை, ஒரு காட்டு மாட்டை அவர் வந்து பார்த்துக்கிட்டா தனியாளாக ஒத்தாளாக நின்று அதை வந்து பார்த்துக்கிட்டா பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ட்டு நம்மளை வந்து பார்த்தா நம்ப வச்சார் அப்படி முதல்ல நம்ம இயக்குனர் ராஜமௌழி. அதான் வந்து பார்த்தா அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் வந்து பார்த்தா இவன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அதே மாதிரி நம்ம அவர் பேர் அது பாகுபலி வந்து பார்த்துக்கிட்டனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ராஜராஜ சோழன், எவ்வளோ பெரிய வில், எவ்வளோ பெரிய ஹீரோ, மக்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி அப்படிங்கிறத அதான் வந்து பார்த்துக்கிட்டனா கதையாக புரியும் போது அவர் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு சீனும் பார்த்தா அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் ஆரம்பிக்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் வருங்க. நம்ம ராஜா பாகுபலியோட நம்ம ராணா டகுபதியோட சிலையை வந்து தங்க சிலையை வந்து பார்த்துக்கிட்டனா இது பண்ணுவாங்க. அந்த சிலையை வந்து பார்த்துக்கிட்டனா பண்ணும்போது தங்க சிலையை நிறுவும் போது அங்கே வந்து பார்த்துக்கிட்டனா சில கூச்சல் சோங்கலில் அந்த சிலை வந்து பார்த்தா கீழே உழுவும். அந்த உழுவும்போது பார்த்தா நம்ம நாசம் சொல்லுவோம் அப்படி 1000 அடி சிலை 100 உயிரிலையாவது பலி கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம நாசர் வந்து பார்த்தோன்னா எப்பேற்பட்ட வில்லன் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம பாகுபலியோட பையன் வந்து பார்த்துக்கிட்டனா இவர் பிரபாஸ் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த இதை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஆளாக கொடுக்கும்போது கொடுக்குற பிஜிஎம்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலில் கொடுத்துப்படி நம்ம கீராவாணி. அந்த சீன் உண்மையாலுமே வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ புல்லரிப்பாக இருக்கும். எனக்கு இப்போ சொல்லும்போது பார்த்தா அப்படி அந்த அளவுக்கு புல் அரிக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீராவானியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்த சீனை பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி கொண்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா கதையை வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தா அங்கேருந்து நம்ம அனுஷ்கா சர்மா வந்து பார்த்தா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா அனுஷ்கா சர்மா வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம பிரபாஸ் போய் கூட்டி வந்துடுறா அப்படி. கூட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா ஏன் வந்து பார்த்துக்கிட்டனா இவர் வந்து பார்த்தீங்க கூட்டி வந்தா அப்படி ஏன் வந்து பார்த்தா கொண்டாடுறாங்க அந்த பாகுபலிங்கிற யாருன்னு அனுஷ்கா சர்மா கதை சொல்லும்போது நம்ம ஒரு பேர் என்னது சத்யராஜ் கதை சொல்லும்போது ராஜா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டனா ஒரே குடும்பம் சேர்ந்த பசங்க. நான் இப்போ சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தான். ஆனால் இவருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்துக்கிட்டேன் இவருக்கு வந்து பார்த்தா அரிய சண்டை வேணும், அதாவது பட்டம் சூற்றணுன்ட்டு பாகுபலிக்கு பட்டம் சூற்றணுன்ட்டு நம்ம ராஜமாதா இவங்க ரம்யா கிருஷ்ணன் பார்த்தா ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு என்னென்ன சூழ்ச்சி பண்ணி தன்னோட மகனுக்கு வந்து பார்த்தா அந்த அரியசனை வேணும் பட்டம் சூற்றணுங்கிறதுக்காக நம்ம நாசர் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டேன்னா அல்டிமேட்டு. இதில் யாரை பற்றி நான் சொல்ல முடியுங்க. எல்லாத்தோட நடிப்பு அருமையாக இருக்கும். நம்ம பிரபாஸோட நடிப்பு சூப்பராக இருக்கும். ராணா டகுபதியோட நடிப்பு அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ரம்யா கிருஷ்ணன் படையப்பாக்கு அப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு சூப்பரான ரோல் இந்த படம் தான். அவங்க அந்த கண்ணுலேயே மிரட்டுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஸ்ரீதேவி மேடத்தை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கொடுத்தனா கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தாங்க எனக்கு. ஏன்னா அந்த கண்ணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா மிரட்டியிருப்பாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம். ராஜமாதானா அவங்க தான், அவங்கள மீறி யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ஒரு கை ஊனமுற்றவராக வந்து பார்த்துக்கிட்டா நம்ம நாசம் நடிச்சிருப்பா அப்படி அரசை ஆள்றதுக்கு ஒரு கை இந்த வலுவான கை போதாது அப்படின்ட்டு ஒரு செவுத்தை உடைக்கிறக்காகும்போது பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்துக்கிட்டனா எனக்கு எவ்வளோ வெறி நாட்டு ஆளுங்கிறது என்னோட எவ்வளோ வெறிங்கிறத காட்டியிருப்பா அப்படி. அதுபோக அரசரோட நாய் அடிமையாக நம்ம சத்யராஜ் படம் முழுக்கமே வந்திருப்பா அப்படி. படம் முழுக்கமே வந்தாலும் அவர் நடிப்பு அற்புதமாக இருக்கும். ஒரு இடத்துல போய் ஒரு வாழை கொடுத்து நான் வந்து பார்த்துக்கிட்டேன் எங்களோட வேகத்துக்கு அந்த உங்கள் வாள் ஈடாகாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கூட சண்டை போடுற சீன்லாம் சுற்றி கிச்சா கூட சண்டை போடுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா எங்களோட இது வேகத்துக்கு ஈடு இல்லையா, எங்களோட வேகத்தை விட எங்கள் கத்தியோட உங்கள் வேகம் வந்து பார்த்துக்கிட்டனா பாஸ்ட்டுங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டா சண்டை போடுற சீன்லாம் அற்புதமாக இருக்கும். சண்டை பயிற்சிலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படத்தில் கூடிய பிரமாண்டம் தான். படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த படத்தில் பிரம்மாண்டத்தை காட்டி படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன குறைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்கடிக்க செஞ்சுருப்போம் அப்படி நம்ம ராஜமௌழி சார். அதுபோக வந்து பார்த்தோன்னா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மனசில் மொட்டலைனாலும் தமனா வந்து பார்த்துக்கிட்டனா படத்துக்கு தேவையான ஒரு கிளிகிழப்பை காட்டியிருக்காங்க. கிளிகிழப்புனா எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பாட்டை ஓட்டுறதுக்கு நம்ம பிரபாஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஜோடி வேணுங்கிறக்காண்டி பார்த்தா காட்டியிருப்பாங்க. அதுபோக அதே மாதிரி அனுஷ்கா சர்மா
பெரிய ரோல் இல்லைனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்பப்போ வந்து போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதையை நவுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருந்திருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்லாம் தெரியும் அப்படிங்கிறது முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் பார்ட்டில் அவங்கள ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பார்ட்டாக தமன்னா, பிரபாஸ் இவங்கள வச்சு படம் ஓடுறதுனால அனுஷ்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நடிக்கக்கூடிய ஸ்கோப் இந்த படத்தில் அதிகமாக இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நாசர் சத்யராஜ் தமிழில் இருந்து அங்கே போய் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு தெலுங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டேன், தெலுங்கு தேசத்தை காட்டியிருக்காங்க. அதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ராணா டோபே சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி கீராவாணி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமான இசை மற்றும் பின்னணியை கொடுத்துருக்கா. அப்படி பிரம்மாண்ட படம் எப்படி எடுக்கணுங்கிறத மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கா. அப்படி நம்ம ராஜமௌழி சார். உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன பிடிச்சது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன் கூஸ் பம்ப் சீன்ஸாக இருக்குங்க. அதெல்லாம் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரம்யா கிருஷ்ணன் அம்மா வர ஒரு சீன் பிடிக்கும். அதே மாதிரி அந்த சிலையை தாங்குற சீன் ரொம்ப பிடிக்கும். அதுபோக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த சத்யராஜுக்கும் அந்த இவருக்கும் ஒரு சுதீப் கிஷாக்கும் சண்டை வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். அதுபோக வந்து பார்த்தோன்னா அந்த காலக்கேயர்கள்னு ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அதுவும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட சீன் பார்த்து சொல்லிகிட்டே போகலாம். எல்லா சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு முக்கியமான சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. படத்தில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சதை சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்ச கமெண்ட் பின் செய்யப்படும். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதிகமாக லைக் பண்ண நம்ம சேனல் அதிகமாக ப்ரொமோஷன் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிக லைக்ஸ் கொடுங்க. லைக்ஸ் பண்ணால் தான் நம்ம சப்போர்ட் நம்ம யூடியூப் அழுகாக தான் நம்ம சேனல் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதிகம் வந்து பார்த்தா அதிக பேருக்கு காட்டும். அதனால் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனமாக முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.